ஏங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோட புது திறமையை இதில் நான் காட்டியிருக்கேன். அது என்னன்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிப்பியை நான் எந்த வீடியோவும் பார்த்து செய்யலைங்க. நானே புதுசாக யோசித்து இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய பையனுக்கு பீட்ரூட்டை அரைச்சி சாறு மட்டும் எடுத்துட்டு அந்த சாறை பசங்களுக்கு கொடுத்துட்டு வடிகட்டின திப்பி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டெல்லாம் சின்ன பையனுக்கும் இதே மாதிரி நான் சாறு எடுத்து கொடுப்பேன். எடுத்துட்டு அந்த திப்பியை வரகு கஞ்சியோடலாம் போட்டு வேக வச்சு கொடுப்பேன். அப்போல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கொடுக்காதீங்க, பையன் எப்படி சாப்பிடுவான், பையன் பாவம் அப்படின்னு. அதனால தான் உங்ககிட்ட இருந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட வரவே கூடாது என் சமையலுக்கு. நம்ம சூப்பராக இந்த ரெசிபியை பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக பக்காவாக பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் லூஸாக தான் பிசைஞ்சிருக்கேன். காரணம் என்னென்னா, நான் சப்பாத்தி மேக்கரில் போட்டு தான் அச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா என்னால் ஃபோர்ஸ் பண்ணி கையில் உருட்ட முடியாதுன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சப்பாத்தி மேக்கரில் அச்சு எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லூஸாக தான் மாவு பிசையணும். டைட்டாக பிசைஞ்சால் அச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதில் ஆயிலே யூஸ் பண்ணலை, அதனால தான் கையிலெல்லாம் ஒட்டுது. நான் நேற்று ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன். அங்கே என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆல்ரெடி கைரேகை வச்சு பொருளை வாங்கினவங்க மறுபடியும் கைரேகை வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த 2 வருஷமாக பெரிய பையன்தான் அதிகமாக பொருள் வாங்கி கொடுத்துருக்கான். நல்ல வேலைங்க, அவனை நான் கூட்டிட்டும் போகலை, அதே நேரத்தில் அவன் வர வேண்டிய அவசியமும் இல்லாமல் போச்சு. நேற்று கமெண்ட்லேயும் மெசேஜ்லேயும் இதே விஷயத்த தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சின்ன பையனோட கைரேகை அவசியம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் சின்ன பையனை கூட்டிகிட்டு போய் கைரேகை வச்சு கூட்டிகிட்டு வரலான் இருக்கேங்க. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் பெரிய பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேங்க செக்கப்புக்கு. அதே நேரத்தில் சின்ன பையன் ஸ்கூலுக்கும் போயிட்டான். நாளைக்கு லீவாக தான் இருக்கும். அதனால தான் நாளைக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் போகலான்னு. சப்பாத்தி மேக்கரில் எவ்வளோ அழகாக அச்சு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்களா? இதுக்கு பூரணமாக ரெடி பண்ணுறதுக்காக 1 வெங்காயம் 3 தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு மட்டும் போட்டு தாளித்து இந்த கலவையை அதில் போட்டு நல்லா கிளறிக்கிட்டேங்க. இதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க. இதை செய்கிறப்ப தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, வெஜிடபிள்ஸ் இருந்திருந்தால் கண்டிப்பாக போட்டிருந்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி தான் வாங்கணும், அதனால தான் நான் இதில் சேர்க்கலை. நார்மலாக நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு தக்காளி தொக்கும் சப்பாத்தியும் செய்வோம்லங்க, அதையே வேறு மாதிரி செஞ்சுருக்கோம், அவ்வளோதாங்க. இப்போது இந்த தக்காளி தொக்கை நம்ம செஞ்சு வச்சுருந்த சப்பாத்தியில் இந்த மாதிரி நடுவில் கொஞ்சமாக வச்சுட்டு என் கையாலேயே லைட்டாக கார்னரில் ப்ரெஸ் பண்ணி விடுறேங்க. நேற்று நினச்சேன் பாலக்கீரை செய்கிறப்போ கொஞ்சம் பாலக்கீரை எடுத்து வச்சுக்கலாம், அதையும் அரைச்சி மாவில் மிக்ஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக செய்யலாம் க்ரீன் கலரில் அப்படின்னு நினச்சேன். அதை நிச்சயமாக இன்னொரு தடவை செய்கிறேங்க. அடுத்த தடவை செய்கிறப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சப்பாத்தியாக செஞ்சு சாப்பிட்றப்போ கோதுமையில் நமக்கு கிடைக்கிற சத்துக்களை விட இந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்றப்போ நமக்கு கோதுமையில் கிடைக்கிற சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் இது ரஃப்பாக இருக்குமோ அப்படின்னு. இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக பூரணம் வைக்கிறேனே, கரெக்டாக இருக்குமா, எல்லா பக்கமும் அந்த தக்காளி தொக்கு கரெக்டாக கவர் ஆகுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுவும் பின்னால் நான் உங்களுக்கு காட்டுறேன், சொல்கிறேன். என்கிட்ட கொழுக்கட்டை செய்கிற மாதிரி எந்த அச்சுக்களும் இல்லை, அதனால தான் கையில் இந்த மாதிரி பிடிச்சு விடுறேன். இந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணுறப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த இடத்துல பயங்கரமான பெயின் எடுக்குங்க. உங்களுக்கு யாருக்காவது ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம செய்கிறப்போ எப்படி வலிக்கும்னு தெரியும். இந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணால் பசங்களை பார்த்துக்கிறதுல கஷ்டம் ஆயிரும் அப்படின்றதுனால தான் இந்த பிளேட்டை இன்னும் ரிமூவ் பண்ணாமலே கையில் வச்சுருக்கேன். ஆனால் இதை ரிமூவ் பண்ண சொல்லி தான் டாக்டர் சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்களா, நானே கையில் அழகாக கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டேன். இது பார்க்குறப்போ எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குங்க. இட்லி பானையில் நல்லா ஆவியில் வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, வெந்ததுக்கப்புறம் இந்த கலர் எப்படி ஆயிடுச்சுன்னு. அப்போது இது மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிறேன், பீட்ரூட்டை வேக வச்சோன்னா இந்த மாதிரி தான் கலர் கிடைக்கும் அப்படின்னு. அப்போது நம்ம கலராக செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் கலராக வராது போலங்க. அப்போது மற்றவங்கெல்லாம் சமையல் வீடியோவில் காட்டுறாங்களே, பீட்ரூட் கலரில் அப்படியே கொழுக்கட்டை செஞ்ச மாதிரிலாம் காட்டுறாங்களே, அது எப்படின்னு தெரியலையே. மைண்ட் வாய்ஸில் நினச்சதெல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கேங்க. ஆனாலும் கலர் தாங்க மிஸ் ஆயிருச்சு. கொழுக்கட்டை சூப்பராக வந்திருக்குங்க. பயங்கர சாஃப்டாக இருக்குது. எடுக்கிறப்பவே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பார்த்தீங்களா, நான் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஃபுட் செஞ்சுருக்கேன். இதை ஈவினிங் செஞ்சேங்க. சின்ன பையன் வந்த உடனே ஒரு 6 பீஸ் அவனுக்கு போட்டு வச்சேன். சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொன்னான்னு தெரியுமாங்க? இனிமேல் இதை அடிக்கடி செஞ்சு தாங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னான்.
ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. நானுமே எனக்கு சாப்பிட்டுக்கலான்னு ஒரு 3 பீஸ் எடுத்து வச்சேன். ஏன்னா நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தா தானே தெரியும் அதில் இருக்கிற மைனஸ் ப்ளஸ் எல்லாம். இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ ப்ளஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த கலர் தெரியுதா உங்களுக்கு? உள்ள பூரணம் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. ஏன்னா இது வந்து தக்காளி தானே, நல்லா வேக வேக மெல்ட் ஆயிருச்சுங்க. அதனால் எல்லா இடத்துலையும் நல்லா இந்த பூரணம் பரவி கிடக்குங்க. சாப்பிட்றப்போ கடைசி வரைக்குமே இந்த பூரணமும் இந்த கொழுக்கட்டையில் இருக்குங்க. நிச்சயமாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நிஜமாகவே உங்களுக்கு பிடிக்கும். கோதுமையில் செஞ்சுருக்கோன்ற அந்த ஃபீலே இருக்காதுங்க. ரஃப்பாக இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்ததுங்க. நான் ஒரு கொழுக்கட்டையை முழுசாகவே உங்களுக்கு சாப்பிட்டு காட்டிட்டேன். கடைசி வரைக்கும் பூரணம் இருந்ததா, மிச்சம் இருந்த கொழுக்கட்டையை எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் சின்ன பையன் மறுபடியும் 1 மணி நேரத்தில் நான் சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டான். ஏன்னா அவ்வளோ பிடிச்சிருந்தது அவனுக்கு. இன்னைக்கு காலையில் என்ன சமையல் தெரியுமாங்க? பால் 1/2 லிட்டர் காய்ச்சி 1 டம்ளர் பெரிய பையனுக்கு குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்ச பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டேங்க. அதோட நான் சூப்பராக தயிர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வீட்லேயே. அந்த தயிரையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தெரியுதா காலையில் என்ன சாப்பாடுன்னு? தயிர் சாதம் தாங்க. இந்த தயிர் சாதம் நான் ரெடி பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு பொரியல் ரெடி பண்ணிட்டேன். அந்த பொரியலை சின்ன பையனுக்கு பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டேன். நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, அதுக்குள்ளே தயிர் சாதம் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதுதாங்க அந்த பொரியல். பாருங்க, அதே அவரைக்காய் பொரியலுங்க. ஏன்னா கீரை வாங்குற அக்கா கிட்ட இந்த காய் தான் இருந்தது, அதனால தான் இதை வாங்கினேன். சின்ன பையன் சாப்பிட்றத பார்த்து பெரிய பையன் ரொம்ப ஆசைப்படுறான். இப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்றதுனால தான் இந்த மாதிரி முன்னாலே காய் போட்டு வச்சேன். பெரிய பையனுக்கு சாப்பிட முடியாதப்போ நம்ம இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடவே கூடாதுன்னு மனசுக்கு தோணும். ஆனால் சின்ன பையனுக்கும் சாப்பாடு கொடுக்கணுமே, அதுக்காக தான் இந்த மாதிரி சாப்பாடு செய்கிறேன். ஆனால் எப்படியோ பெரிய பையனும் சாப்பிடணுன்றதுக்காக இந்த சாப்பாடை அரைச்சி கொடுத்துருவேன். சின்ன பையனுக்கு பார்த்தீங்களா, டிஃபன் பாக்ஸில் காய் தனியாக சாதம் தனியாக வச்சு அழகாக எடுத்து வச்சுட்டேங்க லஞ்சு. இந்த ஷூ வாங்கி 1 இயர் ஆக போகுது இல்லைங்க. இந்த ஷூ ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இதில் நடக்கிறப்ப தான் சின்ன பையனுக்கு கால் வலி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் இதில் மேலே ஏதாவது ரப்பர் போட முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு ஷூ வாங்கி தான் கொடுக்கணும். நம்ம வீட்டு டைல்ஸ் உள்ள பளபளன்னு மின்னுங்க. ஆனால் வெளியில் பார்த்தீங்களா தரை எப்படி இருக்குன்னு. இந்த அம்மிக்கல்லை இந்த வீட்லேயாவது எப்படியாவது யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வைக்கிறதுக்கு இடம் செட் ஆகலை, அதனால தான் வெளியில் இருக்குது. இதை ஒரு இடத்துல செட் பண்ணிவிட்டு இதுலேயும் நான் அரைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க. சின்ன பையன் வீட்டில் இருக்கிறப்போ புகை போடக்கூடாதுன்றதுனால போட மாட்டேன். இந்த பூச்சிங்கள்லாம் இந்த ஸ்மெல்லுக்கு வராமல் இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஊதுபத்தியை ஏற்றி வச்சுருக்கேங்க. இந்த முருங்கைக்கீரையை 30 ரூபாய்க்கு இன்றைக்கி கீரைக்கார அக்கா கிட்ட வாங்கினேங்க. இதை உருவி வச்சுட்டோன்னா நாளைக்கு காலையில் செஞ்சுக்கலாம். நல்ல இளங்கீரையாக இருக்குங்க. ஆனால் சின்ன பையனுக்கு இந்த கீரை கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால கொஞ்சமாக கொடுக்கணும். பெரிய பையனுக்கு சூப் மாதிரி போட்டு கொடுக்கலான்னு இருக்கேங்க. தண்ணி கேனை நேற்று கிச்சனில் சின்ன பையன் தூக்கி வைக்கிறப்போ டம்முன்னு கீழே போட்டுட்டான். ஏன்னா அவனுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆயிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.